ஜெய் சர்க்குருநாதா. கடந்த வருஷம் ஷிரடியில டிசம்பர் மாத யாத்திரையில ஐம்பெரும் விழா பண்ணோம். அதுல ஆயிரக்கணக்கான தீபங்கள் போட்டோம், நிறைய பல்லக்கு உற்சவம் பண்ணோம், ரத உற்சவம் பண்ணோம். அதுல ஒரு 200 பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். ஆட்டம் பாட்டத்தோட ஒரு பெரியதான உற்சவத்தை ஷிரடி மகா புண்ணிய கஷேத்திரத்துல நம்ம பண்ணோம். பண்ணிட்டு வந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும், சேனல்ல பார்த்திருப்பீங்க. சோ அதே போல இந்த வருஷம் எப்ப பண்ண போறீங்க, எப்ப அந்த யாத்திரை இருக்கு, இந்த வருஷம் டிசம்பர் தான் வருதா இல்ல நவம்பர் வருதா அப்படின்ற மாதிரி பல பேருடைய மனதில் அந்த பலவிதமான கேள்விகள் இருக்கு. அதனால இப்பதான் சுவாமியோட கிருப்பையில ஷிரடிக்கு போயிட்டு வந்தோம். வந்ததுக்கு அப்புறம் அந்த தேதியெல்லாம் சுவாமியோட கிருப்பையால அவரே முடிவு பண்ணார், பாபாவே முடிவு பண்ணி அந்த டேட்டை கொடுத்திருக்கார். என்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் 2026 டிசம்பர் மாசம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயினுடைய மகா சமாதி உற்சவம், ரத யாத்திரை, பால்கி யாத்திரை சுவாமியோட அருளால் நடக்க இருக்கு. ஆகையினால இந்த வருஷம் பெரிய விழாவான யாத்திரை டிசம்பர் மாசம் 4ஆம் தேதி ஷிரடி மகா புண்ணிய கஷேத்திரத்துல நடக்க போகுது. நம்ம என்னைக்கு ஷிரடி யாத்திரை கிளம்புறோம் நம்ம ஊர்ல இருந்துன்னா, சரியா இந்த கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி இந்த சார்ந்த பக்தர்கள் எல்லாருமே நவம்பர் மாசம் 30ஆம் தேதி கிளம்பிடணும். 5 நாள் அங்க தங்க போறோம். சென்னை பக்தர்களுக்கு, சென்னை இந்த திருநெல்வேலி மதுரைக்காரங்களுக்கு எல்லாம் 4 நாள் தான். சோ அவங்க டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி புறப்படணும். புறப்பட்டு நேரா ஷிரடிக்கு வந்துடலாம். அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் சுவாமியோட அருளால கூடிய சீக்கிரத்துல பண்ணுவோம். இன்னும் மாச கணக்கு இருக்கு. ஆனாலும் முன்கூட்டியே இந்த தகவலை பல பக்தர்கள் கேட்கறதுனால அடியன் சொல்றேன். டிசம்பர் மாதம் பெரியதான விழாவா ஷிரடி மகா புண்ணிய கஷேத்திரத்துல இந்த வருஷம் நடக்க இருக்கு. ஆகையினால ஒரு பெரிய சத்சங்க யாத்திரையாவும் இருக்கும். நிறைய பார்க்கக்கூடிய இதுவரைக்கும் யாரும் போகாத மகா புண்ணிய கஷேத்திரங்கள் எல்லாம் நம்ம கூட்டு போறோம் பக்தர்கள் எல்லாரையும் சத்சங்க முறையில. அதனால அந்த யாத்திரையில பெரியதான உற்சவத்தை யாத்திரையில கலந்துக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க மனசுல சங்கல்பம் பண்ணிக்கோங்க, டிசம்பர் மாதம் நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு சங்கல்பத்தை சுவாமியோட அருளால எடுத்துக்கோங்க. இந்த யாத்திரை யாத்திரை மட்டும் இல்ல, அதாவது ஷிரடி மகா புண்ணிய கஷேத்திரத்துக்கு போறது சுத்தி பாக்குறது மட்டும் இல்ல, இது ஒரு ஃபங்க்ஷனாவே ஒரு பெரிய விழாவாவே பண்ண போறோம். அந்த விழாவும் யாத்திரையும் கலந்து பண்றது ரொம்ப விசேஷம் ஒரு கஷேத்திரத்துல. அந்த பாக்கியத்தை பாபா நமக்கு கொடுத்திருக்கார் அன்னை ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய கிருப்பையினால. புரியுதுங்களா? அதனால அவசியம் டேட்டை சொல்லியாச்சு. டிசம்பர் மாதம் இந்த வருஷத்துல நடக்க போது டேட்டு சொல்லிட்டேன். கூடிய சீக்கிரத்துல இதனுடைய அப்டேட்ஸ் எல்லாமே கூடிய சீக்கிரத்துல மே மாசத்துக்கு அப்புறம் வரும். ஸோ அவசியம் யாரும் ஃபாலோ பண்ணுங்க. ஓம் சாய்ராம்.